நாம் தேவனை மறந்து விடுகிறோம். Those days we were blessed. We call it golden age. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்த நாட்களை பொன்னான நாட்கள் என்று சொல்கிறோம். We talk about those days. அந்த நாட்களை பற்றி பெருமையாய் பேசுகிறோம். But watch what all you did those days. அந்த நாட்களிலே நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை எண்ணி பாருங்கள். If the church service was at 9 o'clock, you all came before 9 o'clock. ஆராதனை 9 மணிக்குன்னா நீங்க 9 மணிக்கு முன்னாடியே இங்க இருப்பீங்க. You came and involved in cleaning the house of God. தேவனுடைய ஆலயத்தை வந்து சுத்தம் பண்றது என்ன வேலை இருந்தாலும் இழுத்து போட்டு செய்தோம். When there was an evangelistic meeting, you were all there as volunteers. ஒரு சுவிசேஷ கூட்டம் என்றால் தன்னார்வத்தோடு வந்து இங்கே ஊழியங்களை செய்தோம். You were so enthusiastic to go and give the gospel to strangers and invite them come to church. கூட்டத்தின் நாட்களிலும் மற்ற நாட்களிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு போய் ஆண்டவரை பற்றி சொல்லி அவர்களை சபைக்கு அழைத்து கொண்டு வந்தோம். If there was a fasting prayer, you all came fasting and prayed here. ஒரு உபவாச ஜெபம் என்று சொன்னால் எல்லாம் குடும்பமாய் வந்து உட்கார்ந்து உபவாசத்தோடு ஜெபித்த நாட்கள் அது. You all told your children, even if it is exam, come with us to church, God will bless you. அந்த நாட்கள்ல பரீட்சை இருந்தா கூட சர்ச்சுக்கு வா, முதல்ல ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று அழைத்து கொண்டு வந்தோம். Some of you took leave in your job and came to all night services. வேலையெல்லாம் லீவ் போட்டுட்டு வந்து முழு இரவும் அமர்ந்து ஜெபித்த நாட்கள் அது. And you bring your little children, even if they sleep, let them sleep in the church. That's okay, but they should go to church. பிள்ளைகள் சிறு பிள்ளைகளா இருந்தாலும் சபைக்கு வந்து தூங்கட்டும், ஆனாலும் சபைக்கு வரணும் அப்படின்னு நம்ம இழுத்துட்டு வந்தோம். And God, seeing all of your commitment, blessed you, and that became a golden age. அந்த அர்ப்பணிப்பை தேவன் பார்த்து உங்களை ஆசீர்வதித்தார். அதைத்தான் நாம் பொன்னான நாட்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். God blessed you and He gave you so many riches. அதை பார்த்து தேவன் ஆசீர்வதித்து அநேக ஐஸ்வரியத்தினாலே நம்மை ஆசீர்வதித்து நிரப்பினார். If you see your life, இன்றைக்கு அந்த நம்முடைய வாழ்க்கை திரும்பி பார்ப்போம் என்றால் 9 o'clock service, we come only at 10 o'clock. 9 மணிக்கு ஆராதனைனா 10 மணிக்கு தான் உள்ள வர்றது. And if any fasting prayer, that is only for ladies, not for men. உபவாச ஜெபம்னா அது பெண்கள் கூட்டம் தான், ஆண்களுக்கு கிடையாது. So in a fasting prayer, if you come and see, only women will be there. உபவாச கூட்டத்துல வந்து பார்த்தா அது பெண்கள் மாநாடு மாதிரி இருக்கு. But those days, men will bring the women. Say, come, don't stay at home. ஆனா அந்த நாட்கள்ல பெண்களையே ஆண்கள் தான் பிடிச்சு இழுத்துட்டு வந்தாங்க. And today we tell children, you don't have to come, you study, and we come for the fasting. இன்னைக்கு நம்ம சொல்லிரோம், உபவாச ஜெபம் தான் நடக்குது, அதனால நீ வீட்லயே இரு, படி, நாங்க போயிட்டு வந்தா போதும். I tell you, everything has changed. Today everything is different life. இன்னைக்கு எல்லாமே மாறி வாழ்க்கையே வித்தியாசமா போயிடுச்சு. Now that's the reason our golden age has turned to be very pathetic age. அதனால தான் நம்முடைய பொன்னான நாட்கள் இன்னைக்கு புண்ணான நாட்களாய் மாறி இருக்கிறது. Correct. And if the children cough, that is enough. The in the house they'll say, oh, she's coughing, he's coughing, let him not come to church today. ஒருவேளை சின்ன இருமல் வந்துருச்சுன்னா, ஐயோ நீ சபைக்கு வர வேண்டாமா, நீ வீட்லயே இருந்து இங்கேயே இருந்துக்கிட்டு நாங்க போயிட்டு வந்துடுறோம். The father will say, it's okay, let them come. அவங்க சொல்லுவாங்க, இல்ல இல்ல அவங்க Father will say, let them come. அப்பா சொல்வார், வரட்டும் அவங்களும். Mother will say, see, he is coughing, let him be at home. அம்மா சொல்றாங்க, இரும்புறவளை ஏன் கூட்டிட்டு போன, வீட்லயே இருக்கட்டுமே. And the grandparents are there, you know, they will say, it's okay, don't worry, we will also stay because of them and we'll take care of them. தாத்தா பாட்டி சொல்றாங்க, பேர பிள்ளைக்காக நாங்களும் கூட இங்கேயே இருந்து பார்த்துக்கிறோம், நீங்க போயிட்டு வாங்க. Then finally nobody will come, only the father will go to church. கடைசியா ஒரு கூட்டம் போட்டு முடிவெடுத்து அப்பாவை மட்டும் சபைக்கு அனுப்பிட்டு மத்தவங்க எல்லாம் வீட்லயே தங்கியாச்சு. In the afternoon when he goes, nobody will be sick, everybody will be enjoying that. They'll be watching TV. ஆராதனை முடிச்சு மதியம் வந்தா சன் டிவில புது படம் பார்த்து வீட்ல உட்கார்ந்திருக்காங்க எல்லாரும். That is how our life is now. இப்ப வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. So how can the Lord bless us? எப்படி இப்படி இருந்து எப்படி தேவன் நம்மை ஆசீர்வதிக்க எதிர்பார்க்க முடியும்? How can He bless us? How can we enjoy this age? இதை எப்படி இந்த நிகழ்காலத்தை நாம் எப்படி அனுபவிப்பது? If Vijay news comes, everybody want to go see TVK is winning or DMK is winning. விஜய் வந்துட்டாலே தாவேகாவா திமுகவா யார் ஜெயிக்கிறான் ஒரே நமக்குள்ள குதூகலம் They ஆயிடுது. are also not fighting. Every home father and son is fighting now. அவங்க கூட இப்போ போராட்டம் போராடுற மாதிரி தெரியல. ஒவ்வொரு வீட்லயும் அப்பாவுக்கும் பிள்ளைக்கு தான் சண்டையா இருக்கு. Father is saying DMK, son so little fellow, he will say TVK. He doesn't even have voting right. அப்பா சொல்றாரு திமுக தான்ன்றாரு, அவனுக்கு ஓட்டே இல்ல, அவன் சொல்றான் திமுக தாவேகான்றான். And then they get into argument, big man and small fellow. அவங்களுக்குள்ள
அங்க ஒரு பெரிய கலவரம் உண்டாயிருது. இவர் அவ்வளவு பெருசா இருக்காங்க, சின்னதா இருந்து தளபதின்றாங்க. And then they don't want to go to church because they are fighting. I'm not going with father. He's DMK. I am DVK. So I don't want to go to church with father. இந்த போராட்டத்தினால அவன் சொல்றான், நான் திமுக சபைக்கு வர மாட்டேன், நான் தாவேகா சபைக்கு தான் போவேன். That is how today everything is changing. எல்லாமே இப்படிதான் மாறிட்டு வருது. Even little children, when that fellow Vijay speaks, instead of eating, he is watching the TV. Maybe only 5-year-old. அவர் 5 வயசு தான் ஆகுது, விஜய் பேசினா ஆன்னு பார்த்துட்டு இருக்கான், சாப்பாட்டை விட்டான். And we are encouraging. நம்ம அதை ஊக்குவிக்கிறோம். But if any ministry or word is given, they don't want to watch the TV. ஏதாவது ஊழியம் அல்லது யாராவது வசனத்தை பேசினார்கள் என்றால் அந்த பிள்ளைகள் அந்த டிவி பக்கமே திரும்புறது. And we also don't care. நம்ம அதை பத்தி கவலையும் படுறதில்ல. So how can the Lord bless us? அப்படி இருக்கும்போது கர்த்தர் நம்மை எப்படி ஆசீர்வதிக்க You முடியும்? tell me, will the Lord send locusts to take our attention away from the world and grasp our attention towards Him, or He'll leave us the way we are going? இப்படியே போய்கிட்டு இருந்தா வெட்டுக்கிளி அனுப்புறது சரிதானா இல்ல அப்படியே கர்த்தர் விட்டுட்டா பரவாயில்ல நீங்க நினைக்கிறீங்களா? நம்ம வீட்டுக்கு அனுப்புறது சரியா? பக்கத்து வீட்டுக்கு அனுப்புறது சரியா? ஆனா நம்ம வீட்டுக்கு அனுப்புறது. So Israelites are God's holy people. இந்த இஸ்ரவேலர்கள் தேவனுடைய பரிசுத்த ஜனங்கள். And God sent locusts among them. இந்த பிரித்தெடுக்கப்பட்ட இந்த ஜனங்களுக்குள்ளே தேவன் வெட்டுக்கிளிகளை அனுப்புகிறார். Because they didn't follow the ways of the Lord. காரணம் அவர்கள் தேவனுடைய வழிகளை மறந்து போனார்கள். Are we bringing up our children in the ways of the Lord? நாம் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருடைய வழியில் வளர்க்கிறோமா? Are we doing the things that our fathers, our forefathers did to us, disciplined us, and how they brought us up? Are we